கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களின் மறைந்த கர்மா என்ன, சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பது பற்றி தான் இந்த பதிவில் பொது பலனாக பார்க்க போறோம். இந்த கும்பராசிக்கு கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக சோதனை காலம்தான். இந்த கும்பராசியில பிறந்தவங்க ஏன் தான் கும்பராசியில நம்ம பிறந்தோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடுமையான மன அழுத்தம், வாழ்க்கை உங்களை விட்டு விலகி போயிருக்கும், அல்லது நீங்க விலகி வந்திருப்பீங்க. தனிமை ஏதோ ஒரு வகையில் இருக்கும். எல்லாரையும் காப்பாத்தலாம் நினைச்சு ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா உங்களை விட்டு விலகி போன உறவால் நிறையவே மன வருத்தத்தில் இருப்பீங்க. சில பேருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதனாலேயே ஒரு மன அழுத்தம், வேலையில ஒரு எதிர்பாராத மாற்றம், வேலையில திடீர்னு வேலை இழப்பு, திடீர்னு வாழ்க்கை பயணங்கள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த 5 ஆண்டு காலமாகவே. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை விடாம, மனசுல 1000 சோகம் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம மகிழ்ச்சியாகவே சிரித்த முகத்தோடயே இருப்பீங்க. நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்காட்டுறதுல தயக்கங்கள் இருக்கும். திறமைகளை வெளிக்காட்டினா நீங்க தான் எப்பயுமே நம்பர் 1. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பதை பற்றி நம்ம ஒரு பொது பலனாக டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கும்பம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். இந்த கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இங்க இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பராசி. கும்ப லக்னமாக இருந்தாலையும் இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் லக்ன புள்ளியாக விழுந்திருக்கும். கும்பராசியில பிறந்தவர்களுக்கு மறைந்த கர்மா என்ன அப்படின்னாக்க, பழைய ஜென்ம உறவு கடனை தீர்க்க பிறந்தவர்களாகவே இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க காப்பாற்றணும், எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா அது வாழ்க்கை துணைவரா இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது பெற்றோர்களாக இருக்கட்டும், இவங்க கிட்ட கூட சில நேரங்களில் மன வருத்தங்களையும் சில கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துகிறாங்க. சோ அது இவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா, மறைந்த கர்மா என்பது இவங்க பிறப்பின் நோக்கம் என்பது கடந்த ஜென்மத்துல செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய பொறுப்புகள் தொடர்கிறது. யாருக்கு இவங்களுக்கு அந்த கடமையை செய்யணுமோ அல்லது பொறுப்புகளை பேலன்ஸ்டா வச்சிருக்காங்களோ அவங்க தான் இவங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இவங்க பிறந்ததும் கூட. மறைந்த கர்மா என்பது இந்த கும்ப லக்னம், கும்ப ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல கம்யூனிகேஷன் திறமை உடையவர்கள். கடல் கடந்து அல்லது வெளியூர்ல போயிட்டு அல்லது வெளிமாநிலத்தில் போயிட்டு வாழக்கூடியவர்கள். வேலையில திடீர்னு எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பாங்க. கடுமையா ஒர்க் பண்ணுவாங்க. கடுமையா ஒர்க் பண்ணியும் ஒரு கிராஜுவலான முன்னேற்றமே இருக்கும். இவங்களுடைய திறமையை நிறைய அந்த நிர்வாகம் பயன்படுத்திக்கும். இவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கொடுக்கணும்னாக்க பிரைவேட் கம்பெனில இருக்கிறவங்களுக்கு குறிப்பா அந்த நேரத்துல, குறிப்பா அந்த ரெகக்னிஷன் கொடுக்க வேண்டிய நேரத்துல இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அதை வாங்கிக்குவாங்க. இவங்க என்னைக்குமே அடுத்த பொசிஷன்லயே இருப்பாங்க, அதாவது செகண்ட் பொசிஷன்லயே வர்ற மாதிரி இருக்கும். அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் துறைன்னு பார்க்கும்போது வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங்கு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, கம்யூனிகேஷன் ஸ்கில், மக்கள் தொடர்பு இவங்க கிட்ட நல்லாவே இருக்கும். மக்கள் தொடர்புடைய தொழில்கள்ல இவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ்பெற்றவராகவும் ஆயிடுறாங்க. பல நேரங்கள்ல நண்பர்கள், காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க அல்லது திடீர் மாற்றங்களை சந்திக்கிறாங்க. அதுவே இவர்களுடைய மனதை கடினமாக மாற்றும். சில முடிவுகள் அதனால கடினமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. சோ அதனால விட்டு விலகிறது அல்லது தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வழி உறவுகள் கூட சரியா இருப்பதில்லை. இவங்க நிறைய அவங்களுக்கு உதவிகள் செய்தாலும் ஒரு உரிய நேரத்துல சகோதரர்களிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்காது. அது ஒரு ஏமாற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்துல பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக வீடு இவற்றில் சில பிரச்சனைகள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகளும் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையிலோட கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. மருத்துவம் சார்ந்த துறையில கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்வியில் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க. சின்ன வயசுலயே ஒரு எதிர்ப்பாளனுடைய நட்பு, காதல் போன்றவெல்லாம் ஏற்பட்டு விலகி சில பேர் வேற அரேஞ்ச்டு மேரேஜ் கூட பண்ணிக்கிறாங்க. சில பேர் அந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல ஒரு ஈகோ கிளாஸ் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தாலும்
வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க மேக்சிமம். இப்போ இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் உயர்கல்வி அடைஞ்சிடறாங்க, ஏதோ ஒரு வகையில கண்டினியூவா உயர்கல்வி அடைஞ்சிடறாங்க. நல்ல பிரில்லியன்ட், அதாவது நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கக்கூடியவர்கள். அந்த வகையில நல்லாவே படிப்பாங்க, சின்ன வயசுல நல்லா படிப்பாங்க. இப்போ கல்யாணம் அதெல்லாம் ஆகும்போது வெளியில வந்து வேலைக்கு போகும்போது தான் இவங்க சில பிரச்சனைகளையும் சில ஏமாற்றங்களையும் நண்பர்களால கூட்டாளிகளால சில ஏமாற்றங்களையும் அடையறாங்க. மறைந்த கர்மா என்பது அந்த இடங்கள்ல நாம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் பொறுமையாகவும் இருக்கிறதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து ஏமாற்றங்களிலிருந்து விலகலாம். இந்த கும்பராசிக்கு திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க, குறிப்பா இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமா திருமணம் ஆகுதுன்னா அது காதல் திருமணமாக கூட ஆயிடுது. மேக்சிமம் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு கும்ப லக்னத்தில் இருப்பவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியில பிறந்தவங்களுக்குமே காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க எந்த அளவுக்கு வந்து காதலை விரும்புறாங்கன்னா, ஒருத்தர் விரும்பிட்டாங்க, ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு விலை கொடுத்தாலையும் சரி அந்த விரும்பிய நபரோட சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது காதல் ஏற்படுது, பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்கனாலையும் அதை மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த எதிர்ப்பை மீறியும் அவங்களுடைய காதலன் அல்லது காதலியை கைப்பிடிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் சில உறவுகளால அந்த கல்யாண வாழ்க்கையில சில டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அந்த வகையில கொஞ்சம் விலகி போய் இருக்கிறாங்கன்னாக்க, பெற்றோர்களை விட்டோ அல்லது வாழ்க்கை துணைவருடைய பெற்றோர்களோடு இல்லாம தனித்தோ இருக்கிறாங்கன்னாக்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. ஆனாலும் சில நேரங்கள்ல அவர்களுக்குள் சில பேருக்கு கருத்து வேறுபாடு வருதுன்னா அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான். அதாவது கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேருக்குமே அது இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா மூன்றாவது நபருடைய தலையீடே இல்லாம அவங்களுக்குள்ளேயே கூட சச்சரவுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது. அதே சமயத்துல மேக்சிமம் நல்லாவும் இருக்கிறாங்க. சில பேருக்கு தாமதமா கல்யாணம் ஆகும். அப்படி தாமதமா கல்யாணம் ஆகிறவங்க கூட ஏதோ ஒரு வகையில விருப்பப்பட்டு, அதாவது இன்டர் காஸ்ட் அல்லது வேற ஒரு மொழி பேசுறவங்க, வேற ஒரு மதம், அவங்களோட திருமணம் ஏற்படுறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த திருமண வாழ்க்கை பொறுத்தவரையிலும், ஆனாலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படிதான் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க செயல்படணும். அப்போ அந்த குடும்பம் ஓரளவுக்கு அமைதியா போகும். அப்படி இல்ல எதிர்க்கிறாங்க அல்லது பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா தான் அந்த குடும்ப வாழ்க்கையில சச்சரவுகள் ஏற்படுறது. வாழ்க்கை துணையுடைய டாமினேஷன் அல்லது அவருடைய உறவுகளுடைய டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். அந்த வகையில வந்து கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது. அதை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையை விட்டு விலகி வந்துடுறாங்க. ஸோ அதுதான் வித்தியாசமே இந்த முக்கியமா குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரையிலும். அப்படி விலகி வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாகவே அவங்க ஜாதகத்துல கலசர தோஷமோ தார தோஷம் அல்லது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷமே இல்லை. இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்கன்னா அது பாதிப்பை கொடுக்கும். அவங்க அந்த மாதிரி விலகி வந்துருவாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு பொருத்தம் இருக்கு அப்படின்னா கூட, ரெண்டு பேர்ல குறிப்பா கும்பராசியில பிறந்தவங்க வாழ்க்கை துணையோட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்தே போகும்போது பாதிப்பு இல்லாம அந்த வாழ்க்கை போகும். பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா பிள்ளைகள் பொறுத்தவரையிலும் ஒரு பிள்ளையால இவருக்கு மன வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தனிமை என்பது இவங்களுக்கு மேக்சிமம் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒன்னாவே இருக்கிறாங்கன்னா கூட வாழ்க்கை துணையர் வேலையிலேயே இருப்பாரு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. இவரை பொறுத்தவரை தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தனிமை தரும் வாழ்க்கை பாடம் இவங்களுக்கு நிறைய அதிகம். அதாவது ஒரு முதிர்ச்சி என்பது நிறைய அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையில நிறைய கத்துக்கிறது. அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, பணம் எந்த அளவுக்கு முக்கியம் வாழ்க்கையில என்பதையெல்லாம் இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே கத்துக்கிட்டு வராங்க. ஒரு 40-45 வயசுக்கு மேல ஒரு திட்டமிட்ட ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்க. இந்த பிற்பகுதி வாழ்க்கையில அனுபவம் ஏற ஏற பெரிய துன்பங்கள் இல்லாம ஒரு நடுநிலையோட வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போல ஒரு பற்றற்ற தன்மை இவர்களுக்கு ஏற்படும். பிற்கால வாழ்க்கையில உறவுகள் என்ன பணம் என்ன அப்படின்னு ஒரு பற்றற்ற தன்மையும் சில பேருக்குலாம் ஏற்படுது, தனித்து இருப்பாங்க. அந்த வகையில கூட கும்பராசியில பிறந்தவங்க தனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு தன்னையே சுய பரிசோதனை நிறையவே செஞ்சுக்குவாங்க. பொதுவாகவே மற்றவங்களுக்கு இவங்க ஒரு வழிகாட்டியாகவும் தான் பெற்ற அனுபவத்தின் மூலம் மற்றவங்களுக்கு ஒரு கைடா, மற்றவங்க குறிப்பா வந்து தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததியினருக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரொம்ப ஈகரா அதுக்காக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க வெளியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவாங்க, மகிழ்ச்சியா கூட இருப்பாங்க, மனதில் 1000 கவலைகளை பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனாலும் எல்லார்கிட்டையும் அதை காட்ட மாட்டாங்க. தன்னுடைய நெருங்கிய உறவுகள், நெருங்கிய க்ளோஸ் நண்பர்கள்,
அவங்க கிட்ட மட்டும் தெரிவிப்பாங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ ராகு மற்றும் சனியின் தாக்கத்தால திடீர்னு வேலை மாற்றம், வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்றது, சில பேருக்கு வாழ்க்கை மாற்றம், வாழ்க்கை துணை விட்டு விலகி போய் தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல கடனுடைய பிரச்சனை அல்லது கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய நிலைமை, சில உறவுகள் இவங்களை விட்டு விலகி போவாங்க. அதே போல சில இடங்கள்ல இவங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் நிறையவே ஏற்பட்டிருக்கும். மாற்றம் என்பது ஆரம்பத்தில் இவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் இப்போ பிற்காலம், அதாவது போக போக பாத்தீங்கன்னாக்க அந்த வாழ்க்கை மாற்ற தகுந்த மாதிரி இவர்களுடைய முடிவுகளை எடுப்பாங்க. அந்த வகையில அது ஒரு சரியான வாழ்க்கையை இவர்களுக்கு பிற்கால வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அதாவது உண்மையான வாழ்க்கை பாதைக்கு இந்த கடினமான பாதை அவர்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்காட்டக்கூடியதாகவே இருக்கும் வருங்காலத்துல. கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக வாழ்க்கையில கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அதிக யோசனை வாழ்க்கையில நிறைய சோர்வடை செய்யும். இதனாலே ஒரு மன அழுத்தம், உடல்நல பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும். அதிக யோசனையை தவிருங்க. அதே சமயத்துல நம்பிக்கை இழந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். டே டு டே வாழ்க்கையை என்ன அன்னைக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த சிறப்பான விஷயத்த அன்னைக்கு செய்யுங்க. வாழ்க்கை நிச்சயமா ஒரு நாள் மாறும். அதே போல கூடுமான வரை எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவனா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தனக்கு நல்லவனாக இருக்க மாட்டாங்க. அந்த வகையில எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சு உங்களை நீங்கள் இழக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. பொறுமை, முக்கியமா பொறுமை என்பது ரொம்ப அவசியம். கும்பராசியில பிறந்தவங்க சரி, மகரத்துல பிறந்தவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டு. பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்பது போல நிலைத்திருப்பவர்களே நிலையான வெற்றியை பெறுவார்கள் என்பது போல நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நிலைத்து நின்று நிதானமாக, எந்த ஒரு இடத்துலையும் அவசரப்பட்டு அந்த இடத்துக்கு விலகக்கூடாது. நின்று நிதானித்து செயல்படும் போது வெற்றியை ஏற்படுத்தும். ஆன்மீக விழிப்புணர்வு, ஆன்மீக விஷயம், குறிப்பா சிவன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்க இந்த திங்கட்கிழமையில அல்லது பிரதோஷ நாட்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று நீங்க சிவபெருமானை தரிசிச்சு வில்வ இலையை சாத்தி சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேக அர்ச்சனை செய்யுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும். சனி மற்றும் ராகுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் கண்டிப்பா ஒரு நாள் மாறும், குறையும். நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாடு செயல்படுறோமோ இறைவன் நம்மளை கைவிடுறதில்ல. கிரகங்கள் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீரும். கஷ்டத்தை கொடுக்கணும்னாலும் சரி, அல்லது லாபத்தை கொடுக்கணும்னாலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இறைவனுடைய அருளால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் காலகட்டத்துல பெரிய துன்பம் இல்லாமல் தலைக்கு தலைப்பாகியோடு போகிற மாதிரி நம்ம இறைவனோட சரணாகதி அடையும் போது கண்டிப்பா துன்பங்கள் குறைவாக தான் ஏற்படும். அல்லது நம்ம அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை அந்த இறைவன் ஏற்படுத்துவார். அந்த வகையில சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும், மாற்றத்தை தரும், வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை தரும். நன்றி, வணக்கம்.